வணக்கங்கன்னு தஞ்சாவூர் மண் செம்ம ஹெல்த்தியான பாரம்பரிய திணை அடை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். திணை அடை எப்படி நம்ம செய்கிறோங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை, பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 5 வரமிளகா. இதாங்க நம்ம திணை அடைக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு. இப்போ திணையையும் அந்த பருப்பு வகைகள் ரெண்டையும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான திணை அடை செய்ய மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? திணையை அளவெடுத்து எடுத்துட்டு இதே அளவுக்கு லைட்டாக துவரம்பருப்பு, அதோடு சேர்த்து கடலைப்பருப்பு 3ஐயும் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த மரத்தில் போடுங்க முருங்கைக்கீரையை பூச்சி இல்லாமல் தனித்தனி இலையாக உதிர எடுத்துட்டு, முருங்கைக்கீரையில் இயற்கையாகவே இரும்பு சத்து ஜாஸ்திங்க. இரும்பு சத்து தாங்க குழந்தைகளுக்கு, லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. யாருமே முருங்கைக்கீரையை பார்த்தாலே அப்படியே கசக்கும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சியை சொல்லிக்கிறாங்க. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு. குடலில் இருக்க கசட்டு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல 5:30 அப்படி பண்ணிடுவா. அப்படி அதான் அந்த முருங்கைக்கீரையோட இதே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் நம்ம திணை பாரம்பரிய அரிசி திணையோடு சேர்த்து அந்த அடை நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதோட ஒரு 5 வரமிளகாயும் போட்டு நம்ம ஒன்றா மிக்சி ஜாரில் அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அதோட இஞ்சிங்க, செரிமானத்துக்கு தேவை இஞ்சி, அதோடு சேர்த்து ஒரு பூண்டு மேலே இருக்க சுற்றி உள்ள லேயெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பூண்டை மட்டும் தான் என் பொண்டாட்டி போட்டிருக்கா. இதில் ஒரு 3 வரமிளகா போட்டிருக்கா. ஆமாம், அடை மாதத்தில் ஒரு 2 நாள் அடை செஞ்சு சாப்பிடுங்க. அது பாரம்பரிய அரிசியில் அடை செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. செரிமானத்துக்கு வாயு களைய பெருங்காயம், யார் மனசுலையும் ஏற்படுத்திடாத பெருங்காயம். ஆமாம், அதோடு சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டோன்னா இப்படி தாங்க வரும். பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குல்ல, ஆனால் இது அடமாவு தான். அப்படியே நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நறுக்க சோம்பேறி போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே 1 கப்பு நிறையா முருங்கைக்கீரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சோம்பு, சீரகம், மிளகு இருந்தால் மிளகு போட்டுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன, தேங்காய் துருவல். அடையில் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அம்சமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே அம்சமாக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் தனியாக விட்டுட்டு தோசைக்கல்லை பற்ற வச்சு நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் நல்லெண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி தோசை சுட்டு சாப்பிட போகிறோம் இல்லைங்க, அடை சுட்டு சாப்பிட போகிறோம். அப்படியே பொத்துனா அப்படி இப்பாலக்க ஒரு சுற்று அப்பாலக்க ஒரு சுற்றுனாதான் அடை மாதிரி வரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவை அப்படியே அந்த நல்லெண்ணெயை ஊற்றி அந்த அடை தொட்டு அடைக்கு தேங்காய் சட்னி வச்சு, தேங்காய் சட்னியில் பூண்டு இஞ்சியில் நிறையா போட்டு இந்த அடையை தொட்டு சாப்பிடும்போது ஒரு பேரானந்தம் வரும். பார்த்திங்களா, அடை நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி கலர் வந்திருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்படியே அடை நல்லா வேகணுங்க. முருங்கைக்கீரையும் நல்லா வேகணும், இல்லாட்டி வயிற்றால் கிளப்பி விட்டுரும். இரும்பு சத்து நிறையா அதை கொண்டது முருங்கைக்கீரை. அப்படியே இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டி அழகாக ஒரு தட்டில் வச்சு அப்படியே ஒரு கிண்ணியில் தேங்காய் சட்னியை வச்சு அப்படியே சுட சுட தொட்டு சாப்பிட்டோம்னா சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையான திணை அரிசி அடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.